ஹவுஸ் ஒய்ஃப். என்னோட பேர் சரண்யா. நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப். இந்த இன்ஸ்டியூட்க்கு வந்து நான் ஒரு 3 மாசமாக வந்தேன். நான் வந்து டைலரிங்காக தான் வந்தேன். சும்மா நான் 2-3 இதுக்கு போயிருக்கேன். போவேன், அதை கற்றுக்குவேன், அதை முழுசாக கற்றுக்க மாட்டேன், வந்துவேன்னா எனக்கு டைம் கிடைக்காது பசங்களை பார்க்கணும் அப்படின்ட்டு. இந்த மந்த்லி லீவில் போவேன், அந்த 10 நாள் போவேன், அதுக்கப்புறம் போக மாட்டேன். எப்படி ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குவேன். கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சதை வச்சு ஓரளவு இங்கேயும் அப்படி தான் வந்தேன். போவோம், எப்பயும் போகிறது தானே அப்படின்னு தான் வந்தேன். வந்தோடனே எனக்கு ஃபஸ்ட்டு பிடிச்சது வந்து மேம். அவங்க வந்து மேம் மாதிரி நடந்துக்கிட்டுனா எனக்கு பிடிக்குமோ பிடிக்கலையே எனக்கு தெரியல. ஃப்ரெண்டாக நடந்துக்கிட்டாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வருதுங்களா பண்ணுதுங்களா அப்படிலாம் இல்லை, வாங்க முடியலனாலும் இங்கே வந்து உட்காருங்க, ஏதாவது கற்றுக்கங்கன்னு சொன்னதுன்னு எனக்கு ஃபஸ்ட்டு பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் என்னோட வந்து செட்டு ஃப்ரெண்டு. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் அங்கே உள்ள சூழ்நிலை பிடிக்காதனாலே நான் ஒரு இது கற்றுக்கோன்ட்டு நான் வந்தேன். அப்புறம் என்னோட ஓனாக என்னோட இதை நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இங்கே வந்தது, தச்சது, ஃப்ரெண்டுங்களோட இருந்தது, எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது. அதனால் நானும் சொல்கிறதுன்னா எல்லா பொம்பளை பிள்ளைகளும் எல்லாமே கற்றுக்குங்க, அது வந்துடும். கொஞ்ச நாள் வராது, அப்புறம் நம்ம இருக்கிறதுக்கு அதுவே வந்துடும். அதனால் எல்லோரும் எல்லாம் கற்றுக்குங்க, எல்லாம் தெரிஞ்சுக்கணும். மேம் சொன்ன மாதிரி யாரும் நம்பி இருக்கவே கூடாது. நம்ம